ஹலோ ப்ரூஸ், வெல்கம் டு ATU சேனல். இன்னைக்கு நம்ம ஐசோடோப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஐசோடோப்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அட்டாமிக் நம்பர் அண்ட் அட்டாமிக் மாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அட்டாமிக் நம்பர்ங்கிறது ஒரு ஆட்டம் குள்ள இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் உடைய வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜன்ல ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும், அதனால அதோடைய அட்டாமிக் நம்பர்ங்கிறது 1. இதே மாதிரி அட்டாமிக் மாஸ்ங்கிறது ஒரு ஆட்டம் குள்ள இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம்ல 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும், அது டோட்டல் வேல்யூ 4 தான் அதோட அட்டாமிக் மாஸ். இப்போ இந்த அட்டாமிக் மாஸ் அண்ட் அட்டாமிக் நம்பருக்கும் ஐசோடோப்ஸ்க்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பெரிய சிமிலாரிட்டி இருக்கு. அதாவது இந்த ஐசோடோப்ஸ்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஆட்டம் உடைய எக்ஸாக்ட் வேரியன்ட். சோ அந்த சாதாரண ஒரு ஆட்டம்க்கும் இந்த ஐசோடோப்புக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அட்டாமிக் நம்பர் வந்து சிமிலரா இருக்கும். ஆனா இந்த ஐசோடோப்ஸ் உடைய நியூட்ரான்ஸ் உடைய எண்ணிக்கை வந்து நார்மல் ஆட்டமோட அதிகமா இருக்கும். அதனால இதோட அட்டாமிக் மாஸ் வந்து நார்மல் ஆட்டம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஐசோடோப் வந்து சோடியம் உடைய எக்ஸாக்ட் வேரியன்ட். சோடியம் வந்து நம்ம குளோரின் கூட ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து சால்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் சோடியம் ஐசோடோப்பையும் நம்ம குளோரின் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு சால்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு சால்ட்டோட டெக்ஸ்சர், டேஸ்ட் எல்லாமே சிமிலரா தான். அதனால இந்த ஐசோடோப்ஸ் உடைய அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நார்மல் ஆட்டம் கூட ரொம்பவே சிமிலரா தான் இருக்கும். ஐசோடோப்ஸ்ல 2 விதமான ஐசோடோப் இருக்கு, ஸ்டேபிள் ஐசோடோப் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். இந்த ஸ்டேபிள் ஐசோடோப்ங்கிறது ரேடியோ ஆக்டிவ் டிகே ஆகாது, ஆனா இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ங்கிறது ரேடியோ ஆக்டிவ் டிகே ஆகும். அதனாலே இது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஐசோடோப்பா இருக்கு. இருந்தாலும் ஆபத்துலயும் நிறைய நன்மைகள் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஐசோடோப்புக்கு நிறைய யூசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் 235 ஒரு ஐசோடோப்பை வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரேடியோ கார்பனேட்டிங்கிற மெத்தடுக்காக கார்பன் 14 ஐசோடோப் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ரேடியோ கார்பனேட்டிங்கிற மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிரீஃப் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட்ஸ்க்கு லைக் பண்ணிட்டு இது மாதிரி நிறைய எலகண்டான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ இல்ல ஃபேமிலி மெம்பருக்கும் இந்த ஷார்ட்ஸை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.